ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடிக்க ஆசையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. பாத்தியா அவன் தம்பி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்னு, ஒரு வேலை இல்லைன்னா இப்படி தான் நீ தினம் எல்லாருமே அசிங்கப்படணும், நீ அசிங்கப்படுறதையும் என்னால் பார்க்க முடியல, என்னால் இந்த வீட்டில் அசிங்கப்பட முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீ எப்போ வந்தாலும் ஒரு வேலையோடு தான் வரணும், இதை ஆர்டராக வேணாலும் எடுத்துக்கோ, ரிக்வஸ்ட் ஆனாலும் எடுத்துக்கோன்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ரோஹிணி சொன்னதை யோசிச்சுக்கிட்டே மனோஜ் வேலை தேடி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு பார்த்துட்டு உள்ளே போய் விசாரிக்கிறாரு. அங்கே போய் ஓனர்கிட்ட இங்கே என்ன வேலை இருக்குது, என்ன சம்பளம், என்ன ஒர்க்கிங் டைம் அப்படின்னு மனோஜ் கொஸ்டின் கேட்க, அவர் என்ன பண்ணி எனக்கு வேலை கொடுக்குற மாதிரி என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு, இங்கே சப்ளையர் வேலையும் ஆர்டர் எடுக்கிற வேலையும் தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என்ன படிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப படிச்சிருந்தவங்க ஒழுங்காக வேலை செய்யாமல் 4 நாளில் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் மனோஜ் யோசிச்சுட்டு நான் 10th தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிடுறாரு. நான் ஆர்டர் எடுக்கிற வேலையிலே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓனரும் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த சீனில் மனோஜ் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவன் மட்டும்தான் ஏதோ பொண்டாட்டியை வேலைக்கு போய் சந்தோஷமாக பார்த்துக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். எனக்கும் வேலை கிடச்சிருச்சு, நான் வேலைக்கு போனேன், முதல் சம்பளத்தில் ரோஹிணிக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ரோஹிணி ரொம்ப ஹாப்பியாக நல்ல விஷயம் சொன்னால் எல்லாருக்கும் ஸ்வீட் குடிக்கணும், மீனாவுக்கும் ஸ்வீட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. முத்து இருந்துட்டு நீ ஏற்கனவே அவளுக்கு அல்வா கொடுத்தது பார்த்தா தான் கிண்டல் பண்ணுறாரு. மனோஜ் வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அது எந்த கடையில் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு கரெக்டாக முத்து சொல்கிறாரு. அதுக்கு விஜயா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நீ கார் தான் ஓட்டியா இல்லை எந்தெந்த கடை இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் எத்தனை இடத்துக்கு சவாரி போகிறேன், எந்தெந்த ஹோட்டல் எங்கெங்கே இருக்குது, அங்கே என்னெல்லாம் கிடைக்கும் எனக்கு தெரியும் சொன்னோன்னே மனோஜ் ஷாக் ஆகிறாரு. விஜயா உனக்கு எந்தெந்த கடை எங்கெங்கே இருக்குன்னு பார்க்க தான் முடியும், இனிமேல் மனோஜ் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், அவன் நினச்சா அந்த கடையெல்லாம் விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு எப்போ மாதிரி முத்துவை கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்த சீனில் ரோஹிணி மனோஜ் கிட்ட எங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறாங்க. மனோஜ் அதுக்கு நான் திருடில் போய் சொல்ல, திரும்பி போய் பார்க்கலையும் படுத்துவங்கள, நான் கண்டிப்பாக வேலைக்கு சேர்ந்துட்டேன், உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவர் ரோஹிணி கிட்ட சொல்லலை. போன எபிசோடில் ரோஹிணி வந்து வீட்டில் மாட்டாது யாருக்கெல்லாம் ஏமாற்றமாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த சீனில் மீனா வந்து பூக்கடையில் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட பூ வாங்க வரவங்க, என்னம்மா கழுத்தில் தாலி இல்லை வெறும் கயிறு போட்டிருக்க, உங்கள் மாமியார் ஏதாவது வாங்கி வச்சிட்டாங்களான்னு விசாரிக்கிறாங்க. இல்லை எங்கள் மாமியாரும் இன்னும் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு மீனா அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கும்போதே விஜயா வந்து மீனா கிட்ட சத்தம் போடுறாங்க. இது எல்லாத்தையுமே அண்ணாமலை சார் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஆல்ரெடியுமே ப்ரமோவில் பார்த்துட்டோம். முத்து வந்து மீனாவுக்கு தாலி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அடுத்த சீனில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்க நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். இந்த எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.